உலக வங்கியும் சர்வதேச நாணய நிதியமும் கடன் என்கின்ற பெயரில் இந்தியா போன்ற வளரும் நாடுகளில் ஓவராக தலையிடுகிறது. இவ்வாறு தலையிடுவதற்கு முற்றுப்புள்ளி வைக்கும் வேலையை பிரிக்ஸ் அமைப்பு மூலம் இந்தியா முன்னெடுத்திருக்கிறது. சமீபத்தில் நடந்த பிரிக்ஸ் நாடுகளின் பிரதிநிதிகள் கூட்டத்தில் இது பற்றி விவாதிக்கப்பட்டுள்ளது. அனைத்து உறுப்பு நாடுகளிடமும் ஒருமித்த கருத்து ஏற்பட்டால் பெரிய மாற்றம் உருவாகும் என்று சர்வதேச அரசியல் விமர்சகர்கள் கூறுகிறார்கள். கடந்த 24ஆம் தேதி பிரேசிலியாவில் பிரிக்ஸ் கொள்கை திட்டமிடல் கலந்துரையாடலின் 10வது கூட்டம் நடைபெற்றது. பிரேசில், ரஷ்யா, இந்தியா, சீனா, தென்னாப்பிரிக்கா உள்ளிட்ட நாடுகளிலிருந்து பிரதிநிதிகள் இந்த கூட்டத்தில் பங்கேற்றிருந்தார்கள். இந்தியா சார்பில் வெளியுறவு அமைச்சகத்தின் கொள்கை திட்டமிடல் மற்றும் ஆராய்ச்சி பிரிவு பொதுச் செயலாளர் ரகுராம் பங்கேற்றிருந்தார். இந்த கூட்டத்தில் விவாதிக்கப்பட்ட விஷயம் பெரிய கவனத்தை பெற்றிருக்கிறது. பிரிக்ஸ் அமைப்பில் சமீபத்தில் சில நாடுகள் இணைந்திருக்கின்றன. அவற்றை இணைத்து கொண்டு வளர்ச்சி மற்றும் கொள்கை திட்டமிடல் பற்றிய வரையறையை வகுப்பது, வளர்ச்சிக்கு சாத்தியமான வழிகளை ஆய்வு செய்வது, IMF, உலக வங்கி போன்றவற்றிற்கு மாற்றை கொண்டு வருவது பற்றி பேசியிருக்கிறார்கள். பிரிக்ஸ் நாடுகளின் உலக வர்த்தகம், நிதி நிலைத்தன்மை மற்றும் தெளிவான பொருளாதார கொள்கைகளை வகுப்பது பற்றியும் அங்கு பேசப்பட்டிருக்கிறது. இவை இந்தியாவுக்கும் மிகப்பெரிய அளவில் பலன் கொடுக்கும் என்று சொல்லப்படுகிறது. உலக வங்கிகளிடமிருந்து நாம் பெறும் கடனுக்கு பல்வேறு நிபந்தனைகள் விதிக்கப்படுகின்றன. உதாரணமாக தமிழக அரசையே எடுத்துக்கொள்வோம். தமிழ்நாடு நிலையான நகர்ப்புற வளர்ச்சி திட்டம், இதற்கு $400 மில்லியன் கடன் வாங்கப்பட்டிருக்கிறது. இதே போன்று ஒவ்வொரு திட்டத்திற்கும் கடன் வாங்கப்பட்டிருக்கிறது. தமிழ்நாடு சுகாதார அமைப்பு சீர்திருத்த திட்டம், தமிழ்நாடு கிராமப்புற மாற்று திட்டம், தமிழ்நாடு வீட்டு வசதித்துறை வலுப்படுத்தல் திட்டம், தமிழ்நாடு வீட்டு வசதித்துறை வலுப்படுத்துதல் திட்டம் 2 உள்ளிட்ட 12 திட்டங்களை நாம் எடுத்துக்காட்டாக சொல்லலாம். ஒவ்வொன்றிற்கும் $100 மில்லியன் மேல் நாம் கடன் வாங்கி இருக்கிறோம். இந்த கடன்களுக்கு சில நிபந்தனைகள் விதிக்கப்படுகிறது. இதில் வளர்ச்சி கொள்கை கடன்களுக்கு, அதாவது டெவலப்மெண்ட் பாலிசி பினான்சிங், அதற்கு விதிக்கப்பட்டிருக்கும் நிபந்தனைகள் பொதுத்துறையை காவு வாங்குவதாகவே இருக்கிறது. நாம் உலக வங்கியிடமிருந்து கடன் வாங்கும் போது அவர்கள் கொடுக்கக்கூடிய நிபந்தனைகள் என்பது நம்மை மிகவும் பாதிக்கிறது. அந்த வகையில் பொதுத்துறையை அதிகமாகவே பாதிக்கிறது. குறிப்பாக எரிபொருள், மின்சாரம் உள்ளிட்டவைகளுக்கு வழங்கப்படும் மானியங்களை நிறுத்த உலக வங்கி வலியுறுத்துகிறது. இது சாமானிய மக்களுக்கு தான் சிக்கலாக மாறுகிறது. உதாரணமாக பெட்ரோல், டீசல் மாதிரியான எரிபொருள்களுக்கு மத்திய மாநில அரசுகள் ஒருவேளை மானியம் வழங்கி வந்து அது நிறுத்தப்பட்டால் அதன் விலை உடனடியாக உயரும். அந்த மாதிரியான நேரங்களில் உலக வங்கி மானியத்தை நிறுத்தவே வலியுறுத்துகிறது. அதே போல சில திறமையற்ற தனியார் நிறுவனங்களை அரசுடன் கோர்த்துவிடும் வேலையையும் PPP எனப்படும் பப்ளிக் பிரைவேட் பார்ட்னர்ஷிப் என்கின்ற பெயரில் உலக வங்கி செய்கிறது. தமிழ்நாடு சாலைத்துறை திட்டத்தில் உலக வங்கி கடன் வழங்கிய போது சாலைகள் பராமரிப்பு மற்றும் மேம்படுத்துதலில் தனியார் பங்கேற்பது அவசியம் என்று கூறியது. இதனால்தான் டோல்கேட்கள் தற்போது இருக்கின்றன. சென்னையில் நீர் மற்றும் கழிவு மேலாண்மை சேவைகளுக்கு தனியார் நிறுவனங்களுடன் ஒப்பந்தங்கள் செய்ய சென்னை நகர கூட்டணி திட்டம் காரணமாக இருந்ததாக சொல்லப்படுகிறது. இதற்கான நிதியும் உலக வங்கி வழங்கியதுதான். ஆக உலக வங்கி தனது கடன் வலையில் விழ வைத்துவிட்டு அங்கு தனியார் நிறுவனங்கள் செழித்து வளர வழிவகுத்து விடுகிறது. எனவேதான் உலக வங்கி மற்றும் IMF-க்கு மாற்றை பிரிக்ஸ் நாடுகள் தேடி வருகின்றன. அந்த வகையில் பிரேசிலியாவில் நடந்த கூட்டம் மிக முக்கிய கவனம் பெற்றிருக்கிறது. எனவேதான் இந்தியா பிரிக்ஸ் நாடுகள் மூலமாக உலக வங்கிக்கும் IMF-க்கும் மாற்றை தேட வேண்டும் என பலரும் சொல்கிறார்கள்.